ஸோ 3ds மேக்ஸில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ், இன்டர்ஃபேஸ் ஆஃப் 3ds மேக்ஸ், preference settings, set projects, exploring interface, creating basic objects, okay, so and modify panel, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் navigating viewport, ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் you can just work on 3ds max, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேட்டிங் வியூ போர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகே. ஸோ அந்த வியூ போர்ட்ஸில் தான் நம்ம எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒர்க் பண்ணும்போது அதை நேவிகேட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது வித் ஹெல்ப் ஆஃப் 3ds மேக்ஸ், சரியா. இப்போ நம்ம 3ds மேக்ஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்ட்குள்ளே போகிறேன், ஓகே. ஸோ டு யுவர் லெஃப்ட் பாட்டமில் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா யூ சி ஆட்டோடெஸ்க் ஹியர். ஸோ ஆட்டோடெஸ்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா 3ds மேக்ஸ் ஆட்டோடெஸ்க் 3ds மேக்ஸ் 2017 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸ் 2017 இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது, ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கோ ஃபார் சென்ட் டு, ஓகே, கிரியேட் ஷார்ட்கட் இன் டெஸ்க்டாப், ஓகே. ஸோ கொடுத்த உடனே யூ சி தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐகான் 3ds மேக்ஸ் 2017 இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இல்லை இங்கிலீஷ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்படி இல்லை அப்படின்னா 3ds மேக்ஸ் 17 மட்டும் இருக்கும், சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸ் இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன், ஓகே. ஸோ டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களுடைய விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ 3ds மேக்ஸ் இதுதான் வந்து லோகோ, ஓகே. Autodesk 3ds Max 2017, ஓகேவா. ஸோ இது ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோடெஸ்கோட லோகோ இங்கே பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இட் லுக்ஸ் குட், ஓகேவா. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வி வெயிட், ஓகே. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இட் ஓப்பன்ஸ் வித் சம்திங் கால்ட் கிளாசிக் அண்ட் டிசைன் அப்படின்னு வரும், ஓகேவா. ஸோ அதில் நான் கிளாசிக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா. அதுக்கு அடுத்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஸ்டார்ட் அப் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும், okay. So in the window appear ஆகும்போது just close it, not a problem with that, okay. So just close பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு அடுத்த வாட்டி ஓப்பன் பண்ணும்போது தெரிய வேணாம் அப்படின்னா can just click this show this welcome screen at startup அப்படின்றத நீங்கள் எடுத்துட்டீங்க, மார்க் பண்ணுறதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த விண்டோ வெல்கம் விண்டோ வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ க்ளோஸ் இட், ஓகேவா. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட் இட் லுக்ஸ் லைக் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா 4 வியூஸ் இருக்கும், சரியா. ஸோ 4 வியூஸ், ஓகே. ஸோ இந்த வியூஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஏரியா. ஸோ ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சரியா. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு, ஓகே. ஸோ இன்டர்ஃபேஸ் ஆஃப் 3ds மேக்ஸ், ஓகே. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம் டூல்ஸ் விச் இஸ் இன் த எடிட், ஓகே. ஸோ கட், காப்பி, பேஸ்ட் அண்ட் நியூ ஃபைல், ஓகே. ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ ஓப்பன் ஃபைல், சேவ், ஓகே, undo, redo and also project file. இதை நம்ம லேட்டராக பார்க்க போகிறோம், சரியா. இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம், சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா மெனூஸ், ஓகே. ஸோ ஒரு மெனுக்கும் யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்டர் திஸ் மெனூஸ், ஓகே. ஸோ எடிட் மெனுவில் பார்த்தீங்கன்னா மூவ், ரொட்டேட், ஸ்கேல், ஓகே. அண்ட் ஆல்சோ யூ கேன் delete it, hold it, okay. So you have lot of things, okay. டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா you have certain tools, scene explorer, layer explorer, okay. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் mirror, array, okay. So நம்ம array அப்படின்றத பார்ப்போம், okay. So lot of things you have in this. And group, okay. So objects group பண்ணும்போது you use this menus, okay. So and views, create, okay. So create and modify வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், okay. So எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணுமோ, okay. So அதை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மெனுவில் தான் நம்ம எடுக்கணும். அண்ட் ஆல்சோ மாடிஃபையர், ஏதாவது மாடிஃபை பண்ணும்போது you just use this. And also certain kind of கிரியேஷன்ஸ் கூட நீங்கள் இதில் இருந்தால் பண்ணுவீங்க, கிளாத்து, அனிமேஷன்ஸ், ஓகே, ஹேர் ஃபர், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மெனு மாடிஃபையரில் இருக்கும். அண்ட் ஆல்சோ அனிமேஷனுக்கு தேவையானது கிராஃப் எடிட்டர், ரெண்டரிங், ஓகே. ஸோ ரெண்டர் செட்டப்ஸ் எல்லாம் வந்து யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஹியர். அண்ட் சிவில் and here comes customize, okay. So customizeல we are going to change the interface of the 3ds max, okay. So easier change பண்ணிக்கலாம். And also scripting and content help, okay. So இதெல்லாம் பார்த்தீங்கன்னா menus, okay. And comes the toolbar here. Toolbars வந்து பார்த்தீங்கன்னா it's a interactive toolbar where I can just have a click on the empty space, okay. So இந்த empty space கொடுத்து இது வந்து நீங்கள் அதை ரோல் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா undo, redo, whatever you see here, okay. So and linking and also the selection of the objects, okay. So நிறைய
ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இதை ரோல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணிங்க. எம்டி ஸ்பேஸில் நீங்கள் உங்களுடைய கர்சரை கொண்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு ஹேண்ட் டூல் காமிக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் மூவ் இட். சரியா? ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணும்போது இட் லுக்ஸ் லைக் திஸ். ஸோ இப்போ நான் இதை எடிட் பண்ணதுனால இட் ஹஸ் சேஞ்ச்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ ஹேவ் அ ரிப்பன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணணுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ரிப்பன் அப்படின்றத ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரிப்பன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே இருக்கும். சரியா? ஸோ மாடலிங்க்கு தேவையான டூல்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ see that. Okay, and also freeform, selection, object paint, okay, populate. So you have these options over here. சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது யூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் we can open it but not now. ஸோ இந்த ரிப்பனை நான் ஆஃப் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகே, ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஆஃப் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் மெனு. ஓகே, ஸோ இந்த டூல் பாரில் you can see this toggle ribbon அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா it will go off. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா you have this part. okay, we call this as a scene explorer. okay, scene explorer. ஸோ scene explorer என்ன பண்ணும் அப்படின்னா whatever the object you create inside this. okay, ஸோ என்ன ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய சீன் எக்ஸ்ப்ளோரரில் காமிக்கும். ஓகே, மாயாவில் நம்ம இது அவுட்லைனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சீன் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, ஸோ அந்த சீன் எக்ஸ்ப்ளோரரை வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபிட்டடாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ டு திஸ் டபுள் லைன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வெளியில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வந்துக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஒன் ஹியர். ஓகே, ஸோ இதை டாகிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சரியா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈஸி டு ஒர்க். ஓகே, ஸோ என்னோட இன்டர்ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வைடாக மாற்றிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணது வந்து எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. சரியா? ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கம்மிங் ஹியர் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கமாண்ட் பேனல். ஓகே, ஸோ கமாண்ட் பேனல் அப்படின்னும் போது you see lot of objects. okay, so lot of objects அப்படின்னும்போது ஸோ மெனூஸில் நம்ம கிரியேட்ல அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ஷன்ஸில் போய் நம்ம எடுக்க வேண்டியது அது இல்லாமல் you have lot of things here. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a create and also geometry. இந்த ஜாமெண்ட்ரிக்குள்ளே you have lot of options. ஓகே, ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிவ்ஸ், எக்ஸ்டெண்ட் பெர்மிட்டிவ்ஸ், ஓகே, ஸோ காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிவ்ஸ்குள்ளே ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயும் யூ see a different objects here. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிவ்ஸில் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் here. ஓகே, ஸோ இந்த கிரியேட்குள்ளே யூ ஹாவ் லைன்ஸ், shapes, okay, and also light, cameras, and also helper, and also systems, lot of things here. okay, so adu pakkathula we call as a modifier. okay, so whatever you modify, okay, so in the object neenga modify pannunalum you have to go to modifier and you are going to modify. okay, next one hierarchy and also motion, and also you have display and also utilities. okay, you can see this. okay, so idu mari different types of உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமாண்ட் பேனலுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா you see that you have a slider. okay, so where you can just play your animation whatever you do here. okay, so இந்த ஸ்லைடரை பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். and also you have here the playback and play animation over here. okay, so you can just go for this and you can just go to step, frame, next frame, and also step back, go to the start and go to the end. okay, so easy நீங்க இங்க manipulate பண்ணிக்கலாம் your timeline. ஓகேவா? so ரொம்ப simple. and also whatever the object you select அது எந்த வேல்யூல இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல காமிக்கும். so you can see this. ஓகேவா? ஸோ உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we have to set the preferences. ஓகே, ஸோ ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னா செட்டிங்ஸ். ஓகே, சில செட்டிங்ஸ் நம்ம வந்து மாற்றணும். ஸோ ப்ரிஃபரன்சஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ ப்ரிஃபரன்சஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மெனூஸில் யூ ஹாவ் கஸ்டமைஸ்க்குள்ளே போய்ட்டு யூ கோ டு ப்ரிஃபரன்சஸ். ஓகே, ஸோ ப்ரிஃபரன்சஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுடைய சீன் அண்டூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20ல் இருக்கும். ஓகேவா? ஸோ 20லேருந்து ஐ கேன் மேக் இட் அஸ் 100. ஓகே,
ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா த டைம்ஸ் யூ undo. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அந்த மாடிஃபிகேஷன் வந்து கரெக்டான ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னும் போது ஐ கேன் ஜஸ்ட் டூ undos. ஓகே, செவரல் டைம்ஸ் 100 டைம்ஸ் நான் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த 100 டைம்ஸ் கொடுக்கும்போது எந்த மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் இட் கம்ஸ் பேக் டு தி ஒரிஜினல் பொசிஷன் டில் த 100th டைம். ஓகே, ஸோ அந்த 100th டைமுக்கு மேலே போகிற மாதிரி இருக்காது மேக்ஸிமம். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் undo பண்ணிங்கன்னா இட் வில் நாட் கம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி நீங்கள் undo பண்ணிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் undo பண்ணிங்கன்னா இட் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ undo உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். யூ கேன் கிவ் 50, 75, ஸோ whatever the amount you need. Okay, so now I give 100 here. Next one I go to file. Okay, so இது வந்து செக் ஆயிருக்காது. ஸோ convert local file path to relative. Okay, whatever it is relative to the file path it shows you. Okay, so அதனால இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. and also viewport. Okay, so viewportல வந்து பார்த்தீங்கன்னா I'm going to tell you about this display driver. Okay, so இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா nitrous வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய display driver. Okay, so இந்த display driver தான் default it shows. Okay, whatever the graphics card you use here it shows. Okay, இதில் வந்து பார்த்தீங்கன்னா if your display is flickering, okay, உங்க display வந்து flicker ஆச்சு இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா just choose driver, go into this, you can change to whatever you want. Okay, default வந்து nitrous direct 3D 11 அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். சரியா? just give okay and it goes to effect. Okay, so அதை just restart பண்ணா அது effect ஆகும்னு சொல்லும். just give okay, then go to your gamma and look up to அப்படின்னு இருக்கும். ஸோ அதை selected. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காமா வந்து ஆனில் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. எனேபிள் காமா அப்படின்றத நீங்கள் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூஸ் திஸ். ஓகேவா? ஸோ இதுதான் செட்டிங்ஸ் வித் ப்ரிஃபரன்சஸ். ஸோ ஜஸ்ட் கிவ் ஓகே. ஸோ இட் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ண ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் அப்ளை ஆகிருக்கும். ஸோ undo வந்து நான் 100 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் ஒரு ப்ராஜெக்டை நான் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இப்போது உங்களுக்கு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ பண்ணும்போது யூ see that ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் அதை கொண்டு போனீங்க அப்படின்னா you will end up with a clash. Okay, clash with textures or and other objects also. Okay, so பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு செட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கலெக்டிவ், அந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் ஐ கேன் புட் இட் இன் ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நீங்கள் மென்ஷன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி டெக்ஸ்சர்ஸாக இருந்தாலும் சரி வாட் எவர் த கண்டென்ட் யூ ஆர் கோயிங் டு டேக் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட், ஓகே, ஃபார் அ ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் நீங்கள் அந்த ஃபோல்டர்லேருந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டரை கொண்டு போய் கிளைண்ட்ஸ் கிட்ட போய் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி கிளியர். ஓகே, ஸோ டெக்ஸ்சர்ஸ் மிஸ் ஆகாது. ஓகே, ஸோ வாட் எவர் த ஆப்ஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு யூஸ், ஸோ எதுவுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டாக யூ வில் கெட். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் செட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஐ ஜஸ்ட் கோ டு மை டெஸ்க்டாப். ஓகே, ஸோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபோல்டர், நியூ அண்ட் ஃபோல்டர். I'm going to give project project. Okay, so project அப்படின்னு கொடுத்துருக்கேன். just double click பண்ணி open பண்ணுறேன். it is an empty folder. okay, so empty folder இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 3ds Maxோட ப்ராஜெக்ட் ஃபோல்டராக மாற்ற போகிறேன். சரியா? ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். 3ds Maxை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா it looks like this. okay, so இதில் ப்ராஜெக்ட் செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் டாப்பில் you see some icon here. ஓகே, ஒரு ஃபோல்டர் அண்ட் ஆல்சோ சின்ன ஒரு விண்டோ இருக்கும். ஸோ அதை என்னுடைய கர்சர் வந்து அது மேலே வைக்கிறேன். ஸோ you can see that project folder is set to user welcome and desktopல 3D project கிளாஸில் நான் செட் பண்ண இடம். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நான் செட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணுறதுக்கு what you have to do is click on this. ஓகே, கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா it goes to your desktop. okay, so உங்களுடைய browserக்குள்ள போயிட்டு you can just select this project. okay, இதில் வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸும் இல்லை அப்படின்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு இந்த arrows இல்லை. ஓகே, ஸோ அது எக்ஸ்ட்ரா ஃபோல்டர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு arrows காமிக்கும். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஓகே அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ you see that 3ds Max என்ன பண்ணும் அப்படின்னா it searches that folder.
ஓகே ஸோ சர்ச் பண்ணி அது வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து செட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும். ஓகே ஸோ அது இல்லை அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், இட் கிரியேட்ஸ் த ஃபோல்டர்ஸ். ஓகே அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு அது சர்ச் பண்ணிவிட்டு அது செட் ஆகலை அப்படின்னா it will create its project folder in that selected project folder. Okay so நான் select பண்ண அந்த project folder குள்ள ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே அதில் கிரியேட் பண்ணிடும். சரி அது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணுறேன், 3ds Maxஐ மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா யூ see lot of folders. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா auto backup இருக்கு, download இருக்கு, export and also scenes etc. lot of project folders you have. okay so இந்த project folders குள்ள தான் வந்து நீங்க ஒர்க் பண்றது எல்லாமே இதுக்குள்ள சேவ் ஆயிடும். ஓகேவா ஸோ நீங்க செட் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். சரியா ஸோ ஏதாவது ஒரு இமேஜஸ் அதெல்லாம் கொண்டு வரணும்னா யூ கேன் ஹாவ் இட் இந்த மெட்டீரியல் லைப்ரரி. ஓகே ஆர் ஆல்ஸ் சீன் அசெட்ஸ். ஓகே ஸோ யூ கேன் ஹாவ் இமேஜஸ் இன் திஸ். ஓகே ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜாமெட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீனில் தான் போய் சேவ் ஆகும். சீன்ஸில் தான் வாட் எவர் யூ கிரியேட் த சீன்ஸில் தான் போய் சேவ் ஆகும். சரியா ஸோ இப்போ நான் 3ds Max ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அந்த கிரியேஷனுக்கு போகிறேன். ஸோ யூ see that ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்கே செட் ஆகிருக்கு பாருங்கள், சியில், யூசர்ஸில், வெல்கமில், டெஸ்க்டாப்பில் அண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சேவ் ஆகிருக்கு. ஓகேவா ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்கேன் ப்ராஜெக்ட் ஃபோல்டராக. ஸோ அங்கே போய் சேவ் ஆகும். நீங்கள் இப்போ இதில் என்ன ஒர்க் பண்ண என்ன ஜாமெட்ரி ஒர்க் பண்ணி சேவ் பண்ணாலும் இட் கோஸ் அண்ட் சேவ்ஸ் டு மை சீன்ஸ். ஓகே ஸோ இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று போட்டுக்கிறேன். I just give you an example. okay so object போட்டு control s அப்படின்னு கொடுக்குறேன். you see this எங்க போயிருக்கு அப்படின்னு பாருங்க. see users welcome desktop project குள்ள you see scenes குள்ள போய் சேவ் ஆகுது. okay so you can just simply save it. okay so project செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணாலும் என்ன ஆப்ஷன்ஸ் நீங்க சேவ் பண்ணாலும் it goes to the scenes of the project. ஓகேவா சீன் ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு போகும். ஓகேவா ஸோ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கைண்ட்லி செட் த ப்ராஜெக்ட் அண்ட் ஒர்க். ஓகே ப்ராஜெக்ட் செட் பண்ணாமல் தயவு செய்து ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேவா ஸோ இட் வில் நாட் பி ப்ரொஃபஷ்னல். சரியா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஷேப்பு. ஓகே ஸோ அது வந்து மாடிஃபையர்ஸில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அதோட பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வியூ போர்ட்ஸை எப்படி நேவிகேட் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கோ டு திஸ் கமாண்ட் பேனல். கமாண்ட் பேனலில் ஓகே ஸோ உங்களுடைய ஷேப்ஸில், ஜாமெட்ரியில், ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டிவ்ஸில் ஓகே ஸோ இங்கே ஸ்பியர் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்பியர் எடுத்துகிட்டு I can create here. okay so but இங்க create பண்றதோட I can use top view. okay so கரெக்டான ஆங்கிளில் நீங்கள் create பண்ணிக்கலாம். okay so create பண்ணி click பண்ணி drag பண்றேன். okay left mouse click drag. okay so பண்ணீங்கன்னா you create a sphere. okay ரொம்ப simple. so delete பண்ணிடுறேன். first one create பண்ணதை வச்சுக்கிறேன். சரியா ஸோ இப்போ இதை பார்க்கும்போது you see lines here. okay so lines அப்படின்றது we call it as a mesh. okay in 3ds Max we call that lines as a mesh. okay so பாத்தீங்கன்னா you see okay line all வந்து compile பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பியரா கிரியேட் ஆயிருக்கு. இதோட axis of the sphere வந்து பாத்தீங்கன்னா to the top. okay so இங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா I have to use a small shortcut key. so F4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா you see everything comes to the top. okay z axisல கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் டாப் வியூவில் போய் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே ஸோ இதுவே வந்து நான் வந்து ஃப்ரண்ட் வியூவில் போய் பண்ணேன் அப்படின்னா you see that it created wrongly. okay ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்பியரை கிளிக் பண்ணியிருக்கீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கர்சர் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா you see that திருப்பி நான் கிரியேட் பண்ணேன்னா what happened, it created the new one. okay so click பண்றேன், drag பண்றேன். பாருங்க நீங்க எவ்வளவுதான் நீங்க click பண்ணி drag பண்ணாலும் it will be in the same tool. okay so வேற டூலுக்கு மாத்தணும் அப்படின்னா you have to create some other tool or else நான் டூல் பார்ல போயிட்டு I want to use select object. ஓகேவா so select object நான் click பண்ணிட்டேன் அப்படின்னா you see out of your create shape tool. okay so நீங்க இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே delete பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா you see எனக்கு திருப்பி அதை கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே ஒரு வாட்டியும் நான் செலக்ட் டூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே இன் பெர்ஸ்பெக்டிவ் வியூ ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் பி அவுட் ஆஃப் யோர்
tools. Okay, so நீங்க select object குள்ள போய்டுவீங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்பியரை கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், டெலீட் பண்ணிக்கிறேன், இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ என்னோட லெஃப்ட் மவுஸ் பட்டனை LMB ஓகே, லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்பியரை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு ஷேப்பில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? பாக்ஸ் எடுத்துகிட்டு இஃப் ஐ கிளிக் ட்ராக் ஓகே, ஸோ பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடாது. ஓகே, ஸோ எப்படி பண்ணணும், கிளிக்கை விட்டுறேன். ஓகே, லெஃப்ட் கிளிக்கில் பண்ணுறேன், கிளிக்கை விட்டுட்டு மேலே லிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லிஃப்ட் பண்ணிவிட்டு என்ன ஹைட் வேணுமோ கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு யூ see that I have created a box here. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பண்ண போகிறேன். ஸோ கிளிக் ட்ராக், ஸோ பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு லென்த் அண்ட் விட்த் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் கிளிக்கை விட்டுட்டு ஓகே, ஸோ நீங்கள் ஹைட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹைட் கொடுத்துட்டு ஒரு கிளிக் பண்ணலாம். ஸோ என்னோட டூல்லேருந்து வெளியில் வரணும்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோன். ஓகே, ஸோ கோனை கிளிக் பண்ணுறேன். கோனை கிளிக் பண்ணிவிட்டு I'm just going to create a cone here. Okay, click பண்ணி drag பண்ணிட்டு ஓகே, ஸோ இதை மேலே லிஃப்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் டாப் அண்ட் பாட்டம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். டாப் கொண்டு போனால் you see that it's getting wider. ஸோ கீழே கொண்டு வந்தால் it's getting closer. So I have created a cone. ஓகே, நான் பெர்ஸ்பெக்டிவில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். cone, click drag. ஓகே, ஸோ the height. ஓகே, click, அதுக்கப்புறம் டவுனில் கொண்டு போகிறேன். எங்களோட கர்சரை கொண்டு போயிட்டு I'm just going to click here. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா I have created it. ஓகே, ஸோ here comes the things. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூ போர்ட்டில் எல்லா வியூ போர்ட்லேயும் உங்களுக்கு கோன் தெரியுது, ரைட்? பட் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா you see that இந்த ஸ்பியரோட மெஷும் இதோட மெஷும் ஒரே மாதிரி இருக்குது. நான் வெளியில் கிளிக் பண்ணுறேன். you can see this. I can misunderstand that இது ஸ்பியராக கூட இருக்கலாம் அப்படின்னு நாம் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எதனால அப்படின்னா you see mesh flows this way and இதுக்கும் வந்து mesh flows this way. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா you have different kinds of views. ஓகே, ஸோ எல்லா வியூலையும் நம்ம பார்த்து ஒர்க் பண்ணிங்கன்னா you will have a good result in your models. ஓகேவா? ஸோ எல்லா வியூஸ்லையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3D ஷேப் வந்து பர்ஃபெக்டாக you can get it. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட்டும் நான் கிரியேட் பண்ணும்போது you see I delete both. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறேன். ஒரு ஸ்பியரை நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது கீழே you have their parameters. ஓகே, என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் கீழே வரும். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் அங்கே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, இன்னொரு ஆப்ஷனில் போய் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பியரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு just go here in this create panel. You have next to create you have a modifier, click on it. Okay va? So click பண்ணோனே you see the parameters. Okay, so parameters of this selected object. Okay, so இந்த நான் select பண்ண ஆப்ஜெக்ட் ஓட parameters இங்க இருக்கும். So நான் வெளியில கிளிக் பண்ணிட்டேன்னா you see modifier is empty. இப்போ நான் திருப்பி அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட parameters இங்க வந்துடும். சரியா? ஸோ இதோட ரேடியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதோட செக்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ மெஷ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வேணுமா ஹார்டாக வேணுமா அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் இருக்கும். ஸோ ஐ கேன் ஹாவ் ஹெமிஸ்பியர். ஸோ யூ கேன் see this. ஓகே, ஸோ ஹெமிஸ்பியராக நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லாட்டி யூ கேன் ஸ்லைஸ் இட். ஓகே, you can chop it or you can squash it. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம் whatever you need. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு chop squash கொடுத்துட்டு you can just squash it. ஓகே, ஸோ சிம்பிளாக அண்ட் ஆல்சோ ஈஸியாக you can just work here. வேணா ஸ்லைஸ் வேணான்னா just take that off. ஸோ பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மாடிஃபையரில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இதுலேயே ஐ கோ வித் பாக்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தட் இஸ் ஒரு டூலுக்கும் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இப்போது நம்ம ஸ்பியருக்கு பார்த்தோம், இப்போது பாக்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ அதோட
மாடிஃபையருக்குள்ள போகிறேன். ஓகே, இந்த கிரியேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாடிஃபையருக்குள்ள போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாலே யூ see that you have different parameters. okay, length, width and height. okay, so அதோட segments. okay, so எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. okay, அதை கூட நீங்கள் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணுறது இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா you have arrows, you can just use that arrows to increase or decrease. அப்படி இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி you can just drag பண்ணிக்கலாம். okay, click, left click, hold, you can drag. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அதுவே உங்களுக்கு மாறும், ஸ்கேல் ஆகும். ஓகே, ரொம்ப சிம்பிள் டு கிரியேட் அண்ட் ஆல்சோ யூ கேன் மாடிஃபை இட். ஓகே, ஸோ மாடிஃபையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் எவர் த திங் தட் இஸ் ஒரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுடைய மாடிஃபையர் லிஸ்ட்டில் தான் வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம வியூ போர்ட்டை பற்றி பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 வியூ போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ 4 வியூ போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வியூ போர்ட் அப்படின்னா இது வந்து டாப் வியூ. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை லெஃப்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாப் வியூ அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் வியூ. ஓகே, and also left view and also perspective view. okay, so இதுல top viewல வந்து பாத்தீங்கன்னா உங்களால topல மட்டும் தான் பார்க்க முடியும். and front view you can see only in front view and left view you can see left part of the object. okay, so other views வந்து நீங்க இந்த இடத்துல கூட போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? so இது வந்து பாத்தீங்கன்னா perspective view. perspective view அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா you can rotate it in any other direction. okay, so இப்போ நான் ஒரு ஸ்பியர் போடுறேன். okay, so standard permutationsக்குள்ள போயிட்டு கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி drag பண்றேன். okay, so drag பண்ணோன்னே பாத்தீங்கன்னா I have created a sphere. okay, so இதை வந்து நான் எல்லா டைரக்ஷன்லயும் பார்க்கணும் அப்படின்னா what you have to do is go to your pivot rotate object. okay, so அது வந்து பாத்தீங்கன்னா to your right bottom you have something called object, subobject, orbit. okay, so அதை click பண்றேன். click பண்ணோன்னே you see something comes up here. so அதை பார்த்தீங்கன்னா ஒரு orangish colorல you have a line. okay, so click பண்ணி நான் அதை pivot rotate பண்ணிக்கலாம். பாருங்க, click பண்ணி hold பண்ணி I can just rotate. I can see the bottom, I can see the top, I can see all the sides of the sphere. okay, ரொம்ப சிம்பிள். நீங்க grid பார்த்தீங்கனாலே தெரியும். so எல்லா வியூலயும் நம்ம அதை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பைவட் ரொட்டேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. வாட் இஸ் தட் அப்படின்னா இட்ஸ் அ கியூப். ஓகே, ஸோ வியூ கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டில் யூ கெட் ஃபெமிலியர் வித் 3D வியூவர்ஸ். ஓகே, ஸோ இந்த வியூ போர்ட்டுக்கு நீங்கள் ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆர் எல்ஸ் டோன்ட் டச் திஸ். ஓகே, ஸோ டச் பண்ணி ஏதாவது மாற்றிட்டீங்க அப்படின்னா யூ கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் ஆர்பிட் ரொட்டேட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் சி உங்களுடைய கியூபும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். டோன்ட் டூ திஸ் இன் அதர் வியூஸ். ஓகே, ஸோ அதர் வியூஸில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பார்ட்டுமே மாறிடும். ஸோ யூ கேன் சி திஸ் இட் கோஸ் டு ஆர்த்தோகனல் வியூ. ஓகேவா? ஸோ ஐ ரீசெட் இட். ஓகே, ரீசெட் டு மை ஃப்ரண்ட் வியூ பேக். ஸோ இதை செலக்ட் பண்ணி நான் மாற்றிக்கிறேன். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொட்டேட் பண்ணி பைவட் ரொட்டேட் பண்ணி ஆல் திஸ் டைரக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து யூ கேன் மாடிஃபை இட். ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இஃப் ஐ வாண்ட் டு பேன் இட். ஓகே, ஸோ பேனிங் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது யூ ஆர் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் த கேமரா, நாட் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி பேனிங் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுடைய ஆர்பிட் ரொட்டேட் பக்கத்தில் யூ ஹேவ் பேன். ஸோ அது வந்து ஹேண்ட் டூல் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு I can just pan wherever I need. so இதுலயும் போய் I can just pan. okay, so object வந்து நிறைய objects இருக்குன்னா கரெக்டா எது பார்க்கணுமோ so I can just pan it and work on. சரியா? so எல்லாத்தையுமே நீங்க pan பண்ணிக்கலாம். ஓகேவா? so ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஈஸியாவும் இதை நீங்க manipulate பண்ணிக்கலாம். just go to orbit rotate, you can just have a rotation. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா you have option here. okay, so நான் இப்போ வெளியில போயிட்டு நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய வியூ போர்ட்டை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் நான் இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன் தெரியாமல் அப்படின்னும் போது இப்போ நான் அன்டூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு பாருங்கள். ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பியர் போயிடுச்சு, நாட் த ரொட்டேஷன். ஓகே, ஸோ ரொட்டேஷன் போகல, என்னுடைய ஸ்பியர் வந்து போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் ரீடூ பண்ணிடுறேன். ஒர்க் பண்ணும்போது ஆங்கிள்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா just go to the view cube. இந்த இடத்துல home அப்படின்னு இருக்கும் சரியா. ஸோ நீங்கள் ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா just go to this perspective. ஓகே, ஸோ perspectiveல போயிட்டு you can just use restore active perspective அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும் சரியா. ஸோ நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ யூ கேன் யூஸ் இட் நார்மலி. ஸோ வெளியில் போய் நீங்கள் ரொட்டேட் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் கன்ஃபியூஸ்ட் வித் யோர் வியூ போர்ட். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிள். okay, so இதை navigate பண்றதுக்கு you can use pan here. okay, so use the dolly move. okay, and also you can rotate the camera. okay, so ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இந்த ரெண்டு ஆக்சஸுமே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு மாடல் பண்றதுக்கு இல்லாட்டி ஒரு ஷேப்பை நீங்க கிரியேட் பண்றதுக்கு இந்த பைவட் ரொட்டேட்டும் சரி பேனும் சரி ரொம்ப உங்களுக்கு வியூஸை வந்து மாற்றி மாற்றி பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. So in the first chapter what you have seen is the interface of your 3ds Max. okay, so adukaprom simple tools like peer, box, cone. okay, so adha modifiers enna irukum abindradha pathinga. okay, so viewport eppadi pan pannalam and also pivot rotate pannalam abindradha neenga pathinga. preference settings pathinga. okay va. so adukaprom toggling your scene explorer and also toggling the ribbon abindradha pathinga. ஓகேவா. ஸோ இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.